ஓம் சிவமகா வாழைச்சித்திரை போற்றி போற்றி, ஓம் அகத்திய பெருமானே போற்றி போற்றி. ஐயா, ஏற்கனவே நீங்கள் சொன்ன ஆகமத்தைப்படி எல்லாமே செஞ்சுருக்கேன், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் அந்த ஒரு உருவங்கிறது மத்தியில் இருக்கிற உருவம் மட்டும்தான் ஒரிஜினலாக இருக்குது, மீதி ரெண்டும் டூப்ளிகேட்டாகவே தெரியுது. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு மாற்று வழி சொல்லுங்கள். ரெண்டாவது, அந்த பிடகனிடம் போய் நான் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க பரிந்துரைக்கிறன்ற அந்த சொட்டு மருந்து அது என்னால் கொஞ்சம் வாங்க முடியல பொருளாதார பிரச்சனையால். அதுக்கு ஒரு மாற்று வழி சித்த மருத்துவத்தில் ஏதாவது ஒன்று ஐயா விளக்கு. உமது உடம்பிற்கா? ஆமாங்க. கண்ணு ஏன் வாங்க முடியலன்னா ரொம்ப காஸ்ட்லியாவா இருக்குது? அது 1000 ரூபா வருதுங்க. 2.5 மில்லி 1000 ரூபா வருது. அது 20 நாளுக்கு மட்டும்தான் வருதுங்க. 2.5 மில்லி ஒரு வேலைக்கு 20 நாளைக்கு வருது. அதாவது 20 நாளைக்கு வருதுங்க. 2 வேலை ஒரு நாளைக்கு. சித்த மருத்துவத்திலிருந்து கண் பார்வை நோய்க்கென்று அது சிறிது காலங்கள் செல்ல 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 படிப்படியாக உணவு முறைகளில் மாற்றம் வருகின்ற பொழுது அது ஏற்படும். சரிங்க. உடனடியான தீர்வு கண் பார்வை கோளாறுகள் அதிகம் இருக்கின்ற பொழுது தற்பொழுது கலியுகமதில் செய்து வருகின்ற மருத்துவத்தினை அணுகி அப்பிடகனை அணுகி செய்வதே சிறந்ததென்று அகத்தியன் உரைத்திருந்தோம் நமக்கு. சரிங்க. அம்மருத்துவ நிலை கொண்ட மருந்தினை நீர் பெற்று அதன் மூலமாக குணமாவதற்குரிய ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம் யாம். அதனை பெறுவதற்குரிய அப்பொருளீட்டல் நிலைக்குள் இருக்கும் தடைதனை அகத்தியன் அகற்றுவதற்கு ஆசி வழங்குகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமः. மனநிலையும் அதற்கு ஏற்றவாறு உறுதுணை கொண்டு வினை தீர்க்கும் மருந்தினை பெற்று பயன்படுத்துவதற்குரிய ஆசிகளையும் அகத்தியன் வழங்கி அமர்கின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமः. ஓம் அகதீசாய. இப்போ அந்த மருந்து விடுறதுனால பின்னாடி எதிர்காலத்தில் ஏதாவது பக்க விளைவு? பயன்படுத்தி வருகின்ற பொழுது அதனின்று வருகின்ற ஏற்ற இறக்கங்களை பிடகனிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் தொடர்ச்சியாக வைத்திய முறைகளை கடைப்பிடிப்ப அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அதே மாதிரி இப்போது நான் ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கிறேங்கய்யா. அது உங்களை நினச்சிட்டு இவர் சிவமகா வாழைச்சித்திரை நினச்சி தொடங்கலான்னு இருக்கிறேன். உங்களை நினச்சிட்டு ஒரு தொழிலை தொடங்கினா தொட்டது துளங்கணும், நினச்சது நடக்கணும், பட்டை மரமும் பால் வடிக்கணும், பச்சை மண்ணை தொட்டாலும் பொண்ணாகணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்துங்கய்யா. உங்களுடைய நாமத்தை சொல்லிட்டு நம்பிக்கையோடு நீர் துவங்குகின்ற அந்நிலை உயர்வடைவதற்கு பிரபஞ்ச மகா சபையினுடைய நல்ல ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை துவங்குகின்ற பொழுது அதற்கு முன்பதாக சபை நாடி வந்து சபையோடு 2 தினங்கள் சபையோடு சித்தனோடு தங்கியிருந்து செல்ல அகத்தியன் யாம் கட்டளையிடுகின்றோம். சரி. அந்நிலை கடைப்பிடித்து அதன் பின்பாக அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட அகத்தியன் ஆசியும் அனுமதியும் வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சரி, ரொம்ப நன்றிங்க.